அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சத்தியவசன நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தொடர் செய்திக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி என்கிற அந்த தலைப்பிலே தொடர்ந்து ஆண்டவருடைய திருமறை செய்தியை கேட்டு வருகிறோம். வியாதிகள் ஏன் வருகின்றன? இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்கிறார்கள். நான் பல நூல்களை வாசித்தேன், பல்வேறு மருத்துவர்களை சந்தித்தேன். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாய மக்கள் கூட்டத்திற்கும், ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும், ஒவ்வொரு மதத்தின் மக்களுக்கும் வியாதிகள் ஏன் வருகின்றன என்பதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லுகிறார்கள். அதற்கு ஆதாரங்களையும் சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் எத்தனை கருத்துக்களை சொன்னாலும், எத்தனை பேர் எத்தனை ஆதாரங்களை சொன்னாலும், என்னை பொறுத்தவரையிலே அந்த காரியங்கள் வேத வசனத்திலே இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் என் வாழ்வுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் கிறிஸ்துவ வாழ்வுக்கும் உரிய அஸ்திபாரம் வேத வசனம்தான். இந்த வேத வசனத்துக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன் நான் கூறினாலும் கூட, அல்லது வேறு எந்த ஒரு வரம்பற்ற ஊழியன் கூறினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வது உகந்தது அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம். அதாவது நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவரை தேவன் என்றும், தெய்வம் என்றும், கர்த்தர் என்றும், தேவகுமாரன் என்றும், மீட்பர் என்றும் பல்வேறு பெயர்களை சொல்லி நாம் அழைப்பது உண்டு. வேதாமத்திலே ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் வெளிச்சம் என்பது. நானே சத்தியமும் ஜீவனும் வெளிச்சமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் வெளிச்சம் என்றால் இருள் யார்? ஆண்டவர் தெய்வம் என்றால் இருள் யார் என்றால் அதை சாத்தான் என்று சொல்லலாம். ஆண்டவருக்கு ஊழியர்கள் உண்டு, பரலோகத்திலே தேவதூதர்கள். பூமியிலே ஊழியர்கள் உண்டு, அவரால் அழைக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தை கெட்டுகிற பணியிலே ஈடுபடுகிறவர்கள் அவருடைய ஊழியர்கள். அதேபோல் சாத்தானுக்கும் ஒரு தூதர்கள் கூட்டம் உண்டு. அதாவது வஞ்சிக்கிற ஆவிகள் அல்லது அசுத்த ஆவிகள் என்று சொல்லலாம். அருமையானவர்களே, இந்த இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் எப்போது யுத்தம் நடைபெறுகிறது? எப்படி மாம்சத்துக்கும் ஆவிக்குறதுமாக யுத்தம் நடைபெறுகிறதோ அதே போல வெளிச்சத்துக்கும் இருளுக்கிடையில் யுத்தம் நடைபெறுகிறது. ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு இடையிலே ஒரு பெரிய போராட்டங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் சிலுவையிலே சாத்தானை வெற்றி சிறந்தார். ஆனாலும் சாத்தானுடைய முழு வல்லமைகளும் முழு அதிகாரங்களும் ஆண்டவருக்கு முன்பாக அது நிற்க முடியாத நிலைகளாக காணப்படுகிறது. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. சாத்தான் அல்லது பிசாசை குறித்து சொல்லும்போது யோவான் 10ஆம் அதிகாரம் 10 சொல்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்படியானால் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் சாத்தான் அல்லது பிசாசுக்கு கொடுத்த ஒரு உருவகம் என்னவென்றால் அவன் திருடன். திருடன் என்ன செய்கிறான்? திருட வருவான். அதே சமயத்திலே திருடுகிறதை கண்டால் கொல்ல முற்படுவான். அது மாத்திரமல்ல, அழிக்க முற்படுவான். ஆகவே அந்த திருடனுடைய தன்மை என்ன? திருடுறது, கொல்லுகிறது, அழிக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணம் அடையவும் வந்தார்.
ஆகவே இந்த சாத்தானாலே வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே சில சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஏராளமான வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களிலே சாத்தானால் வியாதி கொண்டு வர முடியுமா? இந்த ஒரு கேள்வி எழும்புகிறது. என்னுடைய உள்ளத்தில் இந்த கேள்வி பல ஆண்டுகளாக இருந்தது உண்மை. ஆனால் என்றைக்கு நான் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வேதாமத்தை நான் கவனமாய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேனோ, அந்த வேத வசனத்திலிருந்து நான் புரிந்து கொண்டேன், சாத்தானுடைய தந்திரங்கள், சாத்தானுடைய கொடுமைகள், சாத்தானின் தாக்குதல்களை நான் அறிந்து கொள்ள ஆண்டவர் என் கண்களை திறந்தார். வேதாமத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த அசுத்தாவிகளாலும் இந்த சாத்தானாலும் பிசாசாலும் வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. தமிழிலே சிலர் சொல்வார்கள், வியாதிக்கு பாருங்கள் பேய்க்கு பாருங்கள் என்று சொல்வார்கள். பேய்க்கு பாருங்கள் என்றால் பேயோடு சம்பந்தப்பட்ட அந்த நிலைக்கு பாருங்கள் என்று பொருள் அல்ல. என்னடா சில வியாதிகள் வியாதியாலும் வரலாம், சில வியாதிகள் பேயாலும் பிசாசாலும் வரலாம் என்பதினாலே இப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். அருமையானவர்களே, இந்நாட்களிலே அசுத்த ஆவிகள்னாலே வியாதிகள் வருவதை நான் விளக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தேவனுக்கு பயந்தவன். யோபு தேவனுக்கு பயந்தவன், செல்வ சீமான், சன்மார்க்கன், புல்லாப்புக்கு விலகிறவன். ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளோடு சேர்ந்து விருந்து வைப்பான். ஆகவே அந்த பிள்ளைகள் விருந்து முடித்த பிற்பாடு என் பிள்ளைகள் தங்கள் இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று பயந்து அவர்களுக்குரிய சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். அந்த அளவிற்கு தேவ பயமுள்ள ஒரு மனிதன். ஆனால் இந்த சாத்தான் என்பவன் பரலோகத்திலே தேவ சன்னியாசி சென்றார். ஆண்டவராய் கர்த்தர் கேட்டார், நீ பூமி எங்கு சுற்றி நடந்தாயே, தாசனாகிய அவன் மேல் கண் வைத்தாயோ என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நீர் அவனை ஆசீர்வதித்தீர், ஆகவே அவன் உம்மை சேவிக்கிறான் என்று. ஆகவே சாத்தானின் சவாலை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். அவனிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் தொடும்படி அனுமதி கொடுக்கிறார். ஆனால் அவன் உயிரை எடுக்க அனுமதிக்கவில்லை. பாருங்கள், அவனுடைய ஆஸ்திகள் போய்விட்டது, அவனுடைய மந்தைகள் போய்விட்டது, அவருடைய பிள்ளைகள் இறந்து விடுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரே நாளிலே ஐஸ்வர்யவானிலிருந்து கீழே வந்து விடுகிறான். இத்தனைக்கு காரணம் சாத்தானின் போராட்டம் என்பதை யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே காண முடிகிறது. 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவனுக்கு கொடிய வியாதிகள். ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு புண்களை அவன் சொரிய ஆரம்பிக்கிறான். அருமையானவர்களே, எவ்வளவு வேதனை! அவருடைய மனைவி சொல்கிறார், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடும் என்று சொல்லி அவ்வளவு தூரம் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆனால் யோபு சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நன்மை பெற்ற நான் கர்த்தரிடத்தில் தீமை பெற வேண்டாமா என்று சொல்லிவிட்டு தன் நாவினாலே தேவனை குறித்து தூஷிக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோத்திரம் என்று சொன்னார். ஆகவே யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்தால் இந்த வியாதிக்கெல்லாம் மூல காரணம் யார் என்றால் சாத்தான் என்பதை யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 சொல்கிறது. இதிலிருந்து நான் புரிந்து கொண்டேன், சாத்தானாலே அசுத்த ஆவிகளினாலே வியாதிகள் வர வாய்ப்புகள் உண்டு என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் அந்த வியாதிகள் நிரந்தரமாக இல்லை. யோபு தன் நம்பிக்கையிலே உறுதியாயிருந்தான், தன் அர்ப்பணத்திலே உறுதியாயிருந்தான். அவருடைய நண்பர்கள் அவனை விமர்சித்தார்கள். ஆனால் யோபு 42ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யோபு ஆண்டவராகிய கர்த்தர் யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சி கொடுக்கும் பொழுது என் தாசனாகி யோபு போல நிதானமாய் பேசவில்லை என்று சொன்னார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்தார். அருமையானவர்களே, சாத்தானால் வியாதி வர வாய்ப்பு உண்டு என்பதை யோபின் புஸ்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவதாக, இந்த சாத்தானாலே இன்னொரு விதமான வியாதிகள் வர வாய்ப்பு உண்டு. அது என்னவென்றால் மனோவியாதி என்று சொல்லலாம். தமிழ் பைபிளிலே சந்திர ரோகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனால் வருகிற வியாதி. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று. இந்த சந்திர ரோகி என்கிற வியாதி வரும்போதெல்லாம் அதற்கு முந்தின வார்த்தை
அசுத்த ஆவிகளினாலும் சந்திர ரோகியினாலும் வாதிக்கப்பட்டவர்கள் என்று நற்செய்தி நூலிலே வருகிறது. அப்படியானால் இந்த சந்திரரோகி வியாதி என்பது மனோவியாதி, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு வியாதி. நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிப்பீர்கள் என்றால் நேபுகாத்நேச்சர் நான் கட்டின பாபிலோன் என்று சொன்னான். அவன் வாயில் இருக்கும்போதே அவன் தள்ளப்பட்டான். என்ன நடந்தது? ஒரு மிருகத்தை போல புல் மேய்ந்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் மனிதனாய் அல்ல, அவன் ஒரு மிருகத்தை போல மனப்பான்மை உள்ளவனாய் மாறினான். அதே போல லூக்கா நற்செய்தி நூல் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் 26, 27 வாசித்து பாருங்கள். கதர்னே கடற்கரையிலே ஒரு பேய் பிடித்த மனிதன், நிர்வாணமாக இருந்தவன், கல்லுகளினாலே தன் சரீரத்தை காயப்படுத்துகிறவன், கல்லறையிலே உட்கார்ந்து கொண்டு சத்தமிடுகிறவன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 கதர்னே கடற்கரையிலே பேய் பிடித்தவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனிடத்தில் உள்ள அசுத்தாவியை விரட்டுகிறார். உன் பேர் என்ன என்று கேட்டால் லேகியோன் என்று சொன்னார். உடனே ஆண்டவர் அவனிடத்தில் உள்ள அசுத்தாவியை துரத்தினார். அது பன்றிகளுக்குள்ளே நுழையாக அவர் கட்டளையிட்டார். அதற்கு முன்பாக அந்த அசுத்தாவிகள் எங்களை பாதாளத்தில் அனுப்பாதபடி பன்றிகளுக்குள்ளே அனுப்பும் என்று கேட்டபோது ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். பன்றிகளுக்குள்ளே நுழைந்து பன்றிகள் கடலில் விழுந்து மாண்டு விட்டன. இப்பொழுது அந்த பிசாசு பிடித்தவன் விடுதலை பெற்றவன் எப்படி இருக்கிறான்? 2 குறிப்புகளை சொல்கிறேன். பிசாசு பிடித்தவன் விடுதலைக்கு முன்பாக எப்படி இருந்தான்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 27 சொல்கிறது, தன் சரீரத்தை கல்லுகளினால் காயப்படுத்தினான், இரவும் பகலும் தூங்காமல் அலறிக் கொண்டிருந்தான், கல்லறையிலே குடியிருந்தான், நிர்வாணமாக இருந்தான். ஆனால் லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 35 வாசித்தால் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து அவன் ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்தான். அருமையானுள்ளே, இந்த மனிதன் மனோவியாதி. இந்த மனோவியாதிக்கு காரணம் என்ன? இந்த பகுதியிலே அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அசுத்தாவிகளின் பாதிப்பு என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவர் ஒருவனுக்குள்ளே நுழைய வேண்டுமென்றால் அவனிடத்திலே வாசல்படி நின்று வருந்தி, நான் வருகிறேன், நீ திறந்து கொடுத்தால் உன் உள்ளத்திலே வருவேன் என்று சொல்வார். ஆனால் அசுத்தாவியோ சாத்தானோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது அவர்கள் வருந்தி வருவதில்லை, அவர்கள் அல்லது அழைப்பு கொடுத்து வருவதில்லை, அழைப்பு கொடாமலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள். ஆகவே முதலாவது சரீரத்தினாலே அசுத்த ஆவிகளினாலே, சரீரத்திலே அசுத்த ஆவிகளினால் வியாதி என்று சொன்னேன். இரண்டாவதாக இந்த அசுத்த ஆவிகளினாலே மனோநிலை பாதிக்கப்பட்டு இருந்ததை நான் சொன்னேன். மூன்றாவது, இந்த அசுத்த ஆவிகளினாலே இன்னொரு விதமான சூழ்நிலை வருகிறது. உடலினுடைய வடிவம் மாறிவிடுகிறது, உடலினுடைய உருவம் மாறிவிடுகிறது, உடலுடைய அந்த தோற்ற நிலைமை மாறிவிடுகிறது. உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 11 17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 17 வாக்கியங்கள். ஆண்டவர் ஒரு ஜெபாலயத்தை செல்கிறார். அங்கே 18 வருஷமாய் கூனியாயிருந்த ஒரு பெண் வருகிறாள். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி உள்ளவள். அப்படியானால் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? பிறந்ததிலிருந்தே அவள் அப்படி இருந்திருக்க மாட்டாள் என்று எண்ணுகிறேன். 18 ஆண்டுகள் அவளுக்கு கூனியான ஒரு நிலைமை. அந்த கூனுக்கு காரணம் என்ன? அவளுக்கு பலவீனப்படுத்துகிற வியாதி. அந்த ஜெபாலய தலைவனுக்கு அந்த பெண்ணுக்கு ஏன் வியாதி வந்தது தெரியாது. அந்த பெண்ணுக்கு ஏன் அந்த வியாதி வந்தது தெரியாது. அங்கு ஆராதிக்கிற மக்களுக்கு அந்த வியாதி ஏன் வந்தது என்று தெரியாது. ஆனால் இரட்சகராகிய இயேசுவுக்கு அந்த பெண்ணுக்கு ஏன் இந்த வியாதி வந்தது என்பது அவருக்கு தெரியாமல் இருந்ததில்லை. தெரிந்து அவளை தன்னிடத்தில் அழைத்தார். அழைத்து அவள் கூனை தொட்டார். தொட்டபோது சுகம் அடைந்தாள். அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அருமையானவர்களே, இந்த 18 ஆண்டுகள் கூனியாய் இருந்த பெண்ணுடைய வியாதிக்கு காரணம் என்ன? பலவீனப்படுத்துகிற ஆவி. இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கூனாக அவளுடைய முதுகை மாற்றி வைத்தது. ஆனால் தான் நான் சொன்னேன்,
இங்கே அசுத்த ஆவிகள் சரீரத்திலே வியாதியை உண்டு பண்ணலாம். அசுத்த ஆவிகள் மனோநிலையிலே வியாதியை உண்டு பண்ணலாம். அசுத்த ஆவிகள் உருவ தோற்றத்திலே அநேக பலவீனங்களை உண்டு பண்ணலாம். நன்றாக நிமிர்ந்திருந்த அந்த பெண்மணி இப்பொழுது 18 ஆண்டுகள் கூனியாயிருந்தாள். ஆண்டவர் தொட்ட உடனே அங்கே அவள் சுகமாய் நிமிர்ந்தாள். நிமிர்ந்து ஆண்டவரை பார்த்திருப்பாள், மற்றவர்களை பார்த்திருப்பாள். தெய்வத்தை நோக்கி அவள் மகிமையை செலுத்த ஆரம்பித்தார். அநேகர் ஆண்டவர் செய்த காரியத்தை விமர்சிக்கிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள். அப்பொழுதுதான் ஓய்வு நாளிலே ஏன் செய்கிறேன் என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொன்னார். ஆண்டவர் தொடுவதற்கு முன்பாக அந்த பெண்ணுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, அதாவது நோ ஐடென்டிட்டி. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் அவளை தொட்டு சுகமாக்கின உடனே அவளுக்கு பெயர் வருகிறது ஆபிரகாமின் குமாரத்தி என்று. வேதாமத்திலே ஆபிரகாமின் குமாரன் என்று ஒருவன் அழைக்கப்படுகிறான், சகேபு. இங்கே பாருங்கள், ஆபிரகாமின் குமாரத்தியாய் இவளை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருந்ததே என்று சொல்லி அவளை குறித்து சொல்கிறார். அருமையானவர்களே, சாத்தான் ஒரு மனிதனை, ஒரு பெண்ணை 18 ஆண்டுகள் என்ன, எத்தனை ஆண்டுகளும் கட்டி வைக்க அவனுக்கு வலிமை இருக்கலாம். அவனால் கட்ட முடியுமே தவிர விடுவிக்க முடியாது. கட்டுகளை உடைத்து விடுவிக்கிற வல்லமை யாருக்கு உண்டு என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உங்களுடைய வியாதிக்கு ஏன் காரணம், உங்கள் வியாதி எதனால் வந்தது, என்ன காரணத்தால் வந்தது, எல்லாம் ஆண்டவர் அறிவார். ஒருவேளை சாத்தான் உங்களை 18 ஆண்டுகள் கட்டி வைத்திருக்கலாம். இந்த கட்டி வைத்த சூழ்நிலையிலே நீங்கள் ஆராதித்து கொண்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை தொட்டு சாத்தானின் கட்டிலிருந்து விடுவித்து அந்த பெண்ணை மகிமைப்படுத்துகிற கருவியாய் மாற்றினாரே, அதே போல மாற்றுவார். ஆகவேதான் வியாதிகள் ஏன் வருகிறது, பாவத்தினால் வரலாம். வியாதிகள் ஏன் வருகிறது, சாபத்தினால் வரலாம். வியாதிகள் ஏன் வருகிறது, மீறுதனால் வரலாம். வியாதிகள் ஏன் வருகிறது, பொறாமையினால் வரலாம். வியாதிகள் ஏன் வருகிறது என்று சொன்னால் நன்றி செலுத்தாத தன்மையினாலும் வரலாம். கடைசியாக இந்த 6வது செய்தியிலே நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன, வியாதி வருவதற்கு ஒரு காரணம் சாத்தானின் வல்லமை என்று. ஆகவே வருகிற எல்லா வியாதிகளும் சாத்தானின் வியாதி என்று தீர்த்து விடாதீர்கள். வருகிற வியாதி எல்லாமே பாவத்தினால் வருகிற வியாதி என்று கணித்து விடாதீர்கள். வருகிற வியாதி எல்லாமே பொறாமையினால் வந்தது என்று நீங்கள் நியாயந்தீர்த்து விடாதீர்கள். ஆனால் நான் சொன்ன இந்த 3 பகுதிகளிலே ஆண்டவர் சாத்தானால் வந்த அந்த வியாதிகளை நீக்கி அவர்களை விடுவித்ததை நாம் வாசித்து அறிய முடிந்தது. பழைய ஏற்பாட்டிலே யோபு, புதிய ஏற்பாட்டிலே அங்கே கடற்கரை மனுஷன், அதே போல அங்கே கூனியாயிருந்த பெண். ஆகவே சாத்தானவன் சரீரத்திலே உபாதைகளை தரலாம். சாத்தான் என்பவன் மனதிலே பிளவுகள் அல்லது மனதிலே பிரிவினைகளை உண்டாக்கலாம். அதே சமயத்திலே சாத்தான் என்பவன் நம்மை கட்டி வைத்து நம்முடைய உருவத்தை, தோற்றத்தை மாற்றி நிமிர வேண்டிய நம்மை கூணாக வைத்திருக்கலாம். ஆனால் இத்தனையும் ஆண்டவரால் குணமாக்க முடியும். வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் கிரிகளை அழித்து போடுவதற்கே மனிதகுமாரன் வந்தார். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவரண்டே வாருங்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். சாத்தானை சிலுவையிலே ஜெயித்த ஆண்டவர், அவருடைய தலையை அவர் மிதித்து ஜெயித்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரண்டே வாருங்கள். சாத்தானின் வல்லமையை முறியடித்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, வியாதிகள் ஏன் வருகின்றன என்று பல காரணங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு வியாதிகள் ஏன் வருகின்றன, சாத்தானால் வருகின்றன என்பதை திருமறையிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். சாத்தானாலே கட்டப்பட்டு வியாதியிலே சிக்கொண்டிருக்கிற மக்களை நீர் விடுவிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். யோபை போல சரீர உபாதை அடைந்தவர்கள், கடற்கரையிலே இருந்த மனிதனைப் போல மனநிலையிலே பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போல ஆண்டவரே அந்த ஜெபாலயத்திலே 18 ஆண்டுகள் கூனியாக இருந்த பெண்ணை சுகப்படுத்தின அந்த தெய்வந்தாமே
எங்களை சுகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், அற்புதம் நடக்கட்டும். செய்தி கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.